वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। ओम नमो भगवते वेंकटेशाय ओम नमो भगवते वासुदेवाय. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் சகல சாஸ்திரத்தின் சாரார்த்தத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த 18வது அத்தியாயத்துக்கு அவ்வளோ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. விவேகம், நம்ம எல்லாருக்கும் விவேகம் வரணும் சுவாமி. விவேகம் வராதனால தான் நம்ம திண்டாடி இருக்கோம். சத்துவம்ன்றது தான் விவேகத்தினுடைய பேஸ். அந்த சத்துவம் வந்துன்னா மேற்கொண்டு நமக்கு விவேகம் வளரணும். விவேகம் என்பதான ஒரு அழகான கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொடியினுடைய ஆணி வேறே எதுனா 18வது அத்தியாயம் தான். ஏன் சரகசரந்தாரி மகா யோகிகள் இருக்காளே, யோகி புருஷர்கள் இருக்காளே, அவளுக்கே ஒரு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது எதுனா பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம். குஹ்ய தமம்னர் இது பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்தை காட்டிலும் ஒரு ரகசியமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுதான் ரகசியம். சகல பாபங்களையும் நமக்கு நிவர்த்திக்கக்கூடியது. சகல பாபங்களும் நமக்கு நிவர்த்தியாகுது. எப்படி தீர்த்தங்களில் தீர்த்தங்கள்னாலே புஷ்கரம், அதுதான் அதுக்கு பெருமை. அதே மாதிரி புஷ்பங்களில் தாமரை புஷ்பம் ரொம்ப விசேஷமானது. பெண்கள்னு சொன்னால் அருந்ததி அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பெருமை. தானங்களுக்குள்ளேயே பூதானம் தான் சிறந்தது. உலகத்திலேயே சிறந்த க்ஷேத்திரம் ஹரிக்ஷேத்திரம். அதுபோல கீதைக்குள்ளேயே மிகச்சிறந்தது இந்த கீதையின் 18வது அத்தியாயம். ஒரு கால விசேஷத்தில் விஸ்வகர்மா பரமசிவனுடைய பிரீத்திக்காக, பரமசிவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக கைலாசமலை சிகரத்தில் அமராவதி என்னும் ஒரு அழகிய பட்டணத்தை நிர்மாணம் பண்ணார். அதாவது பரமசிவனாருடைய ஹாலிடே ரிசார்ட் அது. அவர் வெக்கேஷனுக்கு அந்த அமராவதிக்கு போனார்னா அங்கே ஜம்முன்னு இருப்பார். அங்கே நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. அவர் ரொம்ப ஆனந்தமாக அந்த இடத்துல இருந்துட்டுருப்பார் அந்த சுவாமி. பிற்காலத்தில் தேவேந்திரனுடைய பிரார்த்தனையினாலே பரமசிவனார் அமராவதி பட்டணத்தை தேவேந்திரனுக்கு கொடுத்துட்டார். அதனால் நான் இதை சொல்ல ஆரம்பிச்சேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, கைலாயத்தில் அமராவதியான்னு. பட் அதை பின்னாடி தேவேந்திரன் பிரார்த்திச்சானதுனால பரமசிவன் அதை அவனுக்கு தேவேந்திரனுக்கு கொடுத்துட்டார். இந்திரன் இந்த அமராவதியில் சபா மண்டபத்தில் ஒரு நாள் இந்திராணி மற்றும் உள்ளதான தேவகணங்கள் தேவ வர்க்கங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஜாலியாக உட்காந்து ஏதோ
அங்கே டான்ஸோ கச்சேரியோ நடந்தது, என்ஜாய் பண்ணியிருந்தான் அவன். அப்போ சில திவ்ய புருஷர்கள் அந்த சபா மண்டபத்துக்குள்ளே வந்தான். அவர்கள் ஒரு புருஷனை அழைத்து வருகிறார்கள். அந்த புருஷன் தெய்வீக ஒளியுடன் இருக்கிறான். 1000 கண்கள் உடையவனாக இருக்கான், தெய்வீக ஒளியோடு இருக்கான் அந்த புருஷன். அந்த கோடி சூரிய சமப்பிரபன்னு சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு தேஜஸ். அவனுடைய தேஜஸ் தாங்காமல் இந்திரன் ஸ்வை அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துறான். ஒருத்தர் கீழே விழுந்துறான் இந்திரன் மயக்கம் போட்டு. சில திவ்ய புருஷர்கள் வந்தாலே, தெய்வீக புருஷர்கள், அந்த மயக்கம் போட்ட இந்திரனை தூக்கி ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டு அவனை ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல, அப்படி தூக்கி ஒரு ஓரமாக போட்டு இந்த புதுசாக ஒரு மனுஷன் வந்தானே அவனை உட்கார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு இந்திரனா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்டான். அப்படி 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 பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்தது. கிடுகிடுன்னு வந்தால் அவன் டக்குன்னு வந்தால் அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டான். இந்திராணி கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஏன்னா இது மாதிரி இருக்கே, இது இவன் இந்திரனானா இவன் மயக்கம் போட்டு சோப்பலாம் இது மாதிரி விழுந்துட்டான், இவன் என்ன வந்து உட்காந்துட்டுருக்கான், என்னன்னே புரியலேனா. பழைய இந்திரன் யாரும் திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் புது இந்திரன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. பழைய இந்திரன் ஸ்ட்ரக்சர்லேருந்து தானாக மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு எழுந்து பார்த்து தானே பார்த்துட்டு, யாராது என்னுடைய சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கான், இது எப்படி சாத்தியம்னா. பிறகோ இந்திரனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு, சதக்கிரத்துன்னு ஒரு பெருமை உண்டு. சதக்கிரத்துன்னு 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவியை கிடச்சிடும் சுவாமி. 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவியை கிடச்சிடும். இந்த புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே அவன் எதுவுமே பண்ணல, புதுசாக வந்திருக்கிறவன் எதுவுமே பண்ணல. எப்படி? ஏன்னா இந்திரனுக்கு தெரியாமல் யாரும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. 99 யாகம் பண்ணினான் சகரன், 100வது யாகம் பண்ணிச்சு அவன் குதிரையை கொண்டு போய் இந்திரன் ஒழிச்சு வச்சிட்டான். 99 யாகம் பண்ணி 100வது யாகம் பண்ணச்சே மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சு இந்திரன் மகாபலியினுடைய யாகத்தை நிறுத்தினான். அந்த மாதிரி 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவியை கிடைச்சிடும். அதில் ஒத்த தான் தப்பிச்சு வந்தான் நகுஷன்றதான ஒரு ராஜா. யமிந்திர விகமே தேவாக பதேதஸ்ய நெவி விஷன்னு யாரவாபிரத்தில் தேசியம் சாதிப்பார். என்ன விதமான தர்மமும் பண்ணி அவன் இஷ்டாபூர்த்தங்கள்னு பேர். சில காரியங்கள் குளம் வெட்டுறது, அப்புறம் வந்து மரம் செடி கொடுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிறது, இதுக்கெல்லாம் இஷ்டாபூர்த்தங்கள்னு பேர். அந்த இஷ்டாபூர்த்தங்கள் யாரும் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அது யாரும் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு அதில் கூட ஒன்று கூட இவன் பண்ணலையே. இப்படிலாம் பண்ணியும் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது என்ன விஷயம், அது என்ன விசேஷம், அது எதனால் இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே யோசித்தான். நேர திருப்பார்கடலுக்கு போனான், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். பெருமாள் தூங்குற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தார். இந்தெல்லாம் இப்போ தான் வரான், இதான் பதவியில் இருந்துச்சா ஒருத்தலாம் வந்திருக்கானா, கஷ்டம் வரைச்சேன்னா அவன் பெருமாளை சேவிக்க வரான். சௌக்கியமாக இருக்குச்சா யார் பெருமாளை சேவிக்க வரா, அதனால் அப்படியே பேசாமல் இருந்தார். அவனும் பதவியை விட்டுட்டான், தன் ஸ்தானம் யாருக்கோ கிடச்சிருத்துன்னு தன் வருத்தத்தோடு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். அப்புறம் பெருமாள் லைட்டாக கண்ணை திறந்தார். சுவாமி தேவதேவா புருஷோத்தமா மகாபிரபோ, உம்மை ஆராதித்து 100 அஸ்வமேத யாகங்களினாலே உம்மை ஆராதித்து நான் பதவியை பெற்றேன். திடீர்னு இப்போ வந்து இந்திரனா வந்து உட்காந்துருக்கான். முன்னாடி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட கொடுக்கல, ட்ரான்ஸ்ஃபர்னாலும் கொடுக்கணும், இல்லை ப்ரமோஷனாலும் கொடுக்கணும், இல்லை உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேனாலும் சொல்லணும், இது எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ இல்லையோ. இவனுக்கு எப்படி அந்த சிம்மாசனம் கிடச்சிது, நான் எப்படி அந்த சிம்மாசனத்தை தள்ளப்பட்டேன் அப்படின்னு உடனே பெருமாள் சொன்னார், நீ சொன்ன மாதிரி தானமோ யாகமோ தவமோ ஸ்தோத்திரமோ எதுவுமே பண்ணலை, இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, எனக்கு அத்தியந்தம் பிரீத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று இருக்குது, அது பூலோகத்தில் தான் கிடைக்கும், இந்த தேவலோகத்தில் கிடைக்காதுன்னு. அப்படி என்ன சுவாமி சப்ஜெக்ட் மேட்டர், அப்படி என்ன விஷயம்னா, பகவத்கீதை 18வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணினார்கள், ஆனால் அதை விட எனக்கு பிரீத்திகரமாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. உடனே சொன்னான், கீதை 18வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வதனாலே எனக்கு ஏற்படக்கூடிய பிரீத்தி உலகத்தில் வேறு எதனாலேயும் இல்லை. உடனே இந்திரா உனக்கு மீண்டும் அந்த பதவி வேணும்னா போய் அதை பெறுவாயாகன்ட்டார். இந்த மாதிரி பண்ணுன்னு இந்திரன் ஒரு பிராமண வேஷம் போட்டான், கிடுகிடுன்னு பூலோகத்துக்கு வந்தான். கோதாவரி நதிக்கரைக்கு வந்தான். அங்கே காளிகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சாது தினந்தோறும் 18வது அத்தியாயத்தை ஜபம் பண்ணுறதை பார்த்தான். விழுந்து சாஷ்டாங்கமாக அவரை சேவிச்சான். சுவாமி அடியனுக்கு கீதையின் 18வது அத்தியாயத்தை உபதேசம் பண்ண வேண்டும் நாம். அந்த சாதுவும் ரொம்ப நல்ல மனஸ்வியாக இருந்து கீதையின் 18வது அத்தியாயத்தை இந்திரனுக்கு, அந்தணன் வேஷத்தில் இருந்த இந்திரனுக்கு உபதேசம் பண்ணார். இந்திரன் தினந்தோறும் ஏகி முகமாக இருந்துண்டு
டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஹிருதய புண்டரீகத்தில் பகவானை தியானித்து கொண்டு பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தை ஜபம் செய்து கொண்டே இருந்தான். ஜபம் நாளடைவில் சித்தி அடைந்தது. பெருமாள் அவனுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தார். இந்திரன் எதற்காக இந்த காரியத்தை ஆரம்பித்தான்? எதற்காக இதை ஆரம்பித்தான்னா, இந்திர பதவியிலிருந்து தான் துரத்தப்பட்டதுனால தனக்கு இந்திர பதவி கிடைக்கணுன்றதுக்கோசரம் தான் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண 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 இந்திரனுக்கு நிலையற்றதான இந்த பதவியின் மீது வெறுப்பு வந்து விட்டது. இப்போ பகவத்கீதை 18வது அத்தியாயம் பாராயணம் பண்ணி பெருமாள்கிட்ட அந்த இந்திர பதவி கேட்குறோம், கொடுத்துருவார் பெருமாள், நிச்சயம் கொடுக்க போகிறார். மறுபடியும் நாளைக்கு இதை விட இன்னொரு காரியம் ஒன்று இருந்தது, இல்லை இன்னொருத்தன் என்னை விட அதிகமாக ஜபம் பண்ணி அந்த மறுபடியும் அந்த பதவிக்கு வந்தான்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த நிலையற்றதான இந்த பதவியை பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து பெறுவதை காட்டிலும் நிலையான ஒரு பதவியை பெற வேண்டாமான்னு அப்படியே பெருமாள் திருவடியில் விழுந்தான். எனக்கு மோட்சத்தை அருள வேண்டும் பெருமாளேன்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திச்சான். சரணாகதி பண்ணா அப்படியே பெருமாள் திருவடியில். 18வது அத்தியாயத்துடைய பிரயோஜனமே என்ன? பெருமாள் திருவடியில் சரணாகதி பண்ணுறது. சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகாதனம் விழுந்து அப்படியே சரணாகதி பண்ணோம். எனக்கு மோட்சத்தை கொடுங்க சுவாமின்னா பெருமாள் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இப்படி 18வது அத்தியாயத்தை நாம் பரிபூர்ணமாக பாராயணம் செய்தோமையானால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசித்த சரணாகதி என்னும் உபாயத்தின் மேன்மை உள்ளத்தில் உறைந்து நாம் பகவானின் திருவடியில் சரணாகதி செய்து கொண்டு மோட்சமாகிற பரமபுருஷார்த்தத்தை அடையலாம். மோட்சம் மட்டும்தான் இல்லை, இந்திராதி பதவிகளையும் அளிக்கும் என்பதனால சில பேருக்கு செல்வம் ஐஸ்வர்யாதிகளில் ஆசை இருந்தது என்றால் கூட பதவி உயர்வு பெற வேண்டும், தாங்கள் ப்ரமோஷனில் இருக்கணும் அப்படின்றதாக சொல்லி மேலதிகாரிக்கு கிடைக்க வேண்டிய பதவி எனக்கு கிடைக்கணும், அந்த மேலதிகாரி வெளில போயிடணும்னு சொன்னால் கூட இந்த 18வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து சித்தி பெறலாம். இது எல்லாத்துக்காட்டிலும் சுப்ரீம் அப்படின்றது சொல்லக்கூடிய மோட்சம்ன்றதான புருஷார்த்தம் 18வது அத்தியாயத்தின் உயர்ந்த பாராயணத்தினாலே நமக்கு சித்திக்கிறது என்று பரமசிவனார் பார்வதி தேவிக்கு பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் அர்த்த விசேஷங்களை உபதேசித்தார், அதன் பெருமிதனை உபதேசித்தார். அதனை மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார் என்று பாத்ம புராணத்தில் பகவத்கீதையின் 18வது அத்தியாயத்தின் மகாத்மியம் இவ்விதம் சொல்லப்படுகிறது. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாத்ஸ்ய கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால.
அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்திசக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசஹா, அதுக்கு மேலே சஞ்சரதர சுதா மதுர த்வனி
श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर श्रीजयदेव बणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपम् पुण्यवता अनुरूपम् रासे हरिमिह विहितविलासं रासे हरिमिह विहितविलासं रासे हरिमिह विहितविलासं रासे हरिमिह विहितविलासं रासे இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ